ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VRS லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 15 என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் 2 5 மார்க்ஸ் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். நம்பர் 260 என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 லைன்ஸ். சேம் பேஜில் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிளோட. நெக்ஸ்ட்டு நான் பயோடிகிரேடபிள் இதிலிருந்து இது வரைக்கும் வித் எக்ஸாம்பிளோட. பேஜ் நம்பர் 263 க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதிலிருந்து இது வரைக்கும். குளோபல் வார்மிங், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 264 ஆசிட் ரெயின், இதிலிருந்து இது வரைக்கும். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின், மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 265 பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 265ல் வயாபிள் பார்ட்டிகுலேட்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். நான் வயாபிள் பார்ட்டிகுலேட்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 266ல் ஸ்மாக், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும். கிளாசிக்கல் ஸ்மாக் ஆர் லண்டன் ஸ்மாக், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்மாக், இந்த 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் ஆர் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் ஆர் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 269 ஃப்ரியான்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். 14th லெசன்லேயும் ஃப்ரியான்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். பேஜ் நம்பர் 271 யூட்ரோஃபிகேஷன், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜில் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 275 க்ரீன் கெமிஸ்ட்ரி, இதிலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 265 எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட்டிகுலேட் அப்படின்னா என்னென்னு எழுதிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் அந்த டெஃபனேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபியூம்ஸ் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 274ல் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக. அதுதான் இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th கொஷின், 22nd கொஷின், 25th கொஷின், 27th கொஷின், 28th கொஷின், 29th question, 33rd, 34th and 36th. இதில் வந்து சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். மீதி சில கொஷின்ஸ்க்கும் இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். 22nd கொஷின், வாட் ஆர் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். அதே ஆன்சர் தான் நான் பாக்ஸ் போட்டு எழுதுனா போதும். 27th கொஷின், இதிலிருந்து இது வரைக்கும். இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. மேபி இது 1 மார்க்ஸில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. கொஷின், ஹவு டஸ் கிளாசிக்கல் ஸ்மாக் டிஃபர் ஃப்ரம் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தனித்தனியாக. இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும். 33rd question, how is acid rain formed, explain its effect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிட் ரெயினுக்கு டெஃபனேஷன் கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது எழுதிக்கோங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதோட ஃபார்மேஷன் வந்து இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதணும். இது புக்லேயே இருக்குது. ஆசிட் ரெயினோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 34th question, differentiate the following. BOD COD, இந்த டிஃப்ரென்ஷியேட் நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வயாபிள் அண்ட் நான் வயாபிள் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக பார்த்துட்டோம். இந்த டிஃப்ரென்ஸ் பிரிவினில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவோட 11th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான 15 லெசன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 15 லெசன்ஸோட இன்சைட் 1 மார்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.